சொல்லிட்டா சொல்லுங்க. தம்பி பேரமோடு பேத்தி விடு எல்லாமே இந்த எண்ணெய் தொடவி பேத்தியிலே பேரமோடு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கையில் வச்சுக்கணும். தேங்காய் எண்ணெய் கையில் வச்சுக்கிட்டு நல்லா தேய்ச்சிக்கணும். நல்லா தேய்ச்சிக்கிட்டு கையில் இருந்து பிரண்டை வந்து எங்கள் ஊர்லேருந்து கிராமத்துலேருந்து 100 நாளுக்கு வேலைக்கு போயிட்டு பொறிச்சிக்கிட்டு வந்தேன். இது வந்து நான் இது சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு நல்லது. இது ஒடிச்சு அரிஞ்சு வணக்கி எல்லாம் போட்டு சட்னி அரைச்சா சூப்பராக இருக்குது. முட்டு வலிக்கு எல்லாத்துக்குமே இது நல்லது. எலும்புக்கு நல்லது. நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்க. அங்கே எல்லாம் கிராமத்தில் இருக்கிறது நிறைய கண்ட வாக்கம் கிடக்கு. இங்கே எல்லாம் காசு போட்டால் கூட கிடைக்க மாட்டேங்குது. அது பொறிச்சிக்கிட்டு வந்தேன். பொடி செஞ்சு கூட சாப்பிடலாம். இது சட்னி வச்சு சாப்பிடலாம். இல்லைன்னா எல்லாம் துளியாக அரிஞ்சு பொடி செஞ்சு காய வச்சு பொடி செஞ்சு கூட சாப்பிடலாம். இல்லை இப்போ சட்னி அரைச்சி சாப்பிட போகிறோம். நீங்கள் எல்லாமே இது செஞ்சு பாருங்க. நல்லாயிருக்கு. உடம்புக்கு நல்லது. முட்டி வலிக்கு கால் வலிக்கு இது சர்க்கரை ப்ரெஷருக்கெல்லாம் இது நல்லது. இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இது பேரண்டை சக்கரை இது காசு போட்டால் தான் இங்கே எல்லாம் கிடைக்கி. எங்கள் கிராமத்துல எல்லாம் கண்ட வாக்கம் வெளியில் கிடக்கு. 100 நாளுக்கு வேலைக்கு போயிட்டு நிறையா பொறிச்சிக்கிட்டு வருவோம். பொறிச்சு வந்து சட்னி அரைப்பாங்க. பிஞ்சா பறிச்சுட்டு வந்திருக்காங்க பாரு. முத்துனது கூட இல்லை. பிஞ்சா பறிச்சுக்கிட்டு வந்து இது வந்து சட்னி அரைச்சா சூப்பராக இருக்குது. இப்படி போட்டு பாரு பிஞ்சா தான் இருக்குது. தவிர எல்லாமே பிஞ்சா தான் பொறிச்சிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா முத்துனது தான் பொறிச்சிட்டு வர மாட்டாங்க. ஏன்னா நம்ம என்ன காசு போட்டா வாங்குறோம். பிஞ்சு அது இருக்கலாம். காசு போட்டால் ஐயோ நம்ம காசு போட்டோம்னு இருக்கலாம். இது கிடக்குதே நிறையா. பிஞ்சை பார்த்து ஒடிச்சுக்கிட்டு வந்தால் பிள்ளைகளுக்கு ஆகும் மல்லலாம். இது நல்லதானே, உடம்புக்கு நல்லதானே. அங்கே காசு போட்டால் கூட கிடைக்காது. இங்கே சும்மா தான் கிடக்குதுன்னு ஒடிச்சுக்கிட்டு வந்தேன். இப்படி எல்லாம் எடுத்துகிட்டு இந்த நார் எடுத்துகிட்டு சமைக்கணும். எண்ணெய் ஊற்றி வணக்கி ஜீரகம் மிளகு போட்டு புளித்தூள் வேலை போட்டு பூண்டு போட்டு சட்னி அடிச்சிட்டா சூப்பராக இருக்குது. இது 4 பருப்பு போடணும் கூட. பாட்டி சமையல் பாட்டி சமையல். இது வந்து 4 பருப்பு போட்டு வறுத்து இளம்பருப்பாக வறுத்து இதில் போட்டு எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் வதக்கி எல்லாம் போட்டு சட்னி அரைச்சிட்டா சூப்பராக இருக்குது. நாங்கள் கிராமத்துல எல்லாம் எங்கள் சமையல் இதுதான். கீரை பொறிச்சு சாப்பிட்டு